வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா மாடல் கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 6 வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். If a car is sold for 2 lakhs from its original price 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car. ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்திற்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் இருக்குங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு அதோட 3 லட்சத்துல இருந்து 2 லட்சமா அதோட விலையை குறைச்சு 2 லட்சத்துக்கு அதை வித்துட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கும் இல்லையா, குறைந்த விலையோட சதவீதத்தை கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. 3 லட்சத்துல இருந்து 2 லட்சமா குறைச்சிருக்காங்க. எவ்வளோ ஹான் குறைஞ்சிருக்கோ அதோட சதவீதத்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, பண்ணிடலாமா? 3 லட்சத்துல இருந்து 2 லட்சத்தை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ ஹான் விலை குறைஞ்சிருக்கோ அந்த விலை கிடைச்சிருமா? சரி, கழிச்சுக்கலாமா? 3 லட்சத்துல இருந்து 2 லட்சத்தை கழிச்சா 1 லட்சம். இந்த 1 லட்சத்துக்கு தான் நம்ம சதவீத மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்னது? குறைவு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். குறைவு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 விதமா ஞாபகம் வச்சுக்கலாங்க. நல்லா பாருங்க, கொஸ்டினை பாருங்க. 3 லட்சமா இருந்த காரை தான் 2 லட்சமா வித்திருக்காங்க. அப்போ முதல் அசல் விலை என்னது? 3 லட்சம். 3 லட்சத்துல இருந்து குறைச்சுதான் 2 லட்சமா ஆக்கியிருக்காங்க. அதனால கீழே அசல் விலைய போடணும், 3 லட்சம். சரி, அப்படி இல்லைன்னா குறைவு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? கொஸ்டின்ல பாருங்க, 2 மதிப்பு கொடுத்திருக்காங்க, 3 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு. குறைவு சதவீதம் கேட்டாலே கொஸ்டின்ல எது அதிகமான வேல்யூ இருக்கோ, எது அதிகமான மதிப்பு இருக்கோ அதை போடணுங்க. குறைவு சதவீதம் கேட்டிருக்காங்க, 3 லட்சம் தான் கொஸ்டின்ல பெரிய மதிப்பா இருக்கு, அதை கீழே போட்டுக்கோங்க. அதிகமான மதிப்பு கீழே இருக்கு. இந்த 3 லட்சத்துக்கும் 2 லட்சத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ, அதாவது கழிச்சு எழுதுறத மேல போடணும். 1 லட்சம் இன்ட்டு 100. எதுக்கு? சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சுக்கலாமா? மேல 5 சைவர், கீழே 5 சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். என்னன்னு இருக்கு? 1 இன்ட்டு 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கொஸ்டின்ல பாருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? ஏ ஆப்ஷன்ல இல்ல, பி ஆப்ஷன்ல இல்ல, சி ஆப்ஷன்ல இல்ல, டி ஆப்ஷன்ல இல்ல. அப்போ 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கலப்பு பின்னத்துல எழுதிக்கலாமா? சரி, வாங்க எழுதிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த சைடு 33 போட்டுக்கோங்க. 3ஐயும் 33 நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 99 கிடைக்கும். நம்மளுக்கு மேல என்ன வரணும்? 100 அப்படிங்கிறது வரணும். இது 99 கூட 1 கூட்டணும் அப்படின்னு சொன்னா 100 வந்துருமா? அப்போ இங்கிட்டு 1 போடணும். 33 1/3ஓட ஆன்சர் 100/3. இந்த மாதிரி 100/3 இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல எழுதிக்கலாம். 3 33 கூட பெருக்கணும். இந்த 33 பெருக்குனதோட, அதாவது 99ன்னு வந்திருக்கும், அது கூட இந்த 1 கூட்டணும் அப்படின்னா 100/3%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த சம் போயிடலாமா? The number of literate person in a city increased from 5 lakhs to 8 lakhs in 5 years. What is the percentage of increase? அதிகரித்த சதவீதத்தை கேட்டிருக்காங்க. போன சம்ல குறைவு சதவீதத்தை கேட்டாங்க, பர்சன்டேஜ் குறைந்த சதவீதத்தை, இதுல பர்சன்டேஜ் அதிகரித்த சதவீதத்தை கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சிட்டியில 5 வருஷத்துல 5 லட்சம் பேரு வந்து ஒரு வருஷத்துல வந்து அதாவது அவங்க கணக்கு பண்ணி கூட முதல் வருஷத்துல 5 லட்சம் பேர் வந்து படிச்சவங்களா இருந்திருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னா 8 லட்சமா படிச்சவங்களோட சதவீதம் மாறிருச்சு. அவங்க கணக்கு பண்ண வருஷத்துல 5 லட்சமா இருந்தது. 5வது வருஷத்துல 8 லட்சமா ஆயிருச்சு. அப்போ இவங்களோட அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 8ல இருந்து நம்ம 5 கழிச்சோம் அப்படின்னா 5 வருஷத்துல எத்தனை பேர் படிச்சவங்களா மாறி இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு நம்மளுக்கு கிடைச்சிருமா? 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 லட்சம். 3 லட்சம் பேரு 5 வருஷத்துல படிச்சவங்களா மாறி இருக்காங்க. இவங்களோட சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அசல் என்னது அப்போ? நல்ல கவனிங்க. 5 லட்சம் அசல். 5 லட்சத்துல இருந்துதான் 8 லட்சமா மாறி இருக்கு. அசல் 5 லட்சம் தான். 5 லட்சம் அசல் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நீங்க கீழே போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய 2 மதிப்புல எது கம்மியா இருக்கோ அதை கீழே போடணும்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. அதிகரிப்பு சதவீதம் கேட்டா கீழே குறைவான மதிப்பு போடணும் அப்படின்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த 5 ஆண்டு இருக்க ஒருவேளை 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதுல 2 ஆண்டுல 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா இருக்கிறதுலே கொஸ்டின்ல இருக்கிறதுலே அந்த 2 ஆண்டு தான் ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கீழே போடக்கூடாதுங்க. என்ன கேட்டிருக்காங்க? லட்சக்கணக்கை தான் கேட்டிருக்காங்க. 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா மாறி இருக்கு. அந்த அதிகரிப்பு சதவீதத்தை தான் கேட்டிருக்காங்க. அதனால பார்த்து கவனமா போடுங்க. இந்த 5 லட்சத்தை கீழே போட்டுக்கலாம். அதாவது அசலை 5 லட்சத்தை கீழே போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? இந்த 3 லட்சத்துக்கு தான் சதவீத மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த 3 மேல போட்டுக்கலாம். இன்ட்டு 100 எதுக்காண்டி? சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. சரி, இப்ப கேன்சல் பண்ணிடலாமா? 4 5 5, 2 5 10, ஒரு 0, 3 இன்ட்டு 20 60, 60%. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கேள்வியை எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இந்த கேள்வியை எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா 2023ல 2023ல அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படிங்கிற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னதுன்னா 7th புக்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரி, நல்ல இந்த மாடலை பார்த்து வச்சுக்கோங்க. மேபி அடுத்த எக்ஸாம்ல வரலாம். மேல பார்த்த அதே சம் தாங்க. இதுவும் 7th புக்ல இருக்கு. இதையும் 2023 ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் அப்படிங்கிற கவர்மெண்ட் எக்ஸாம்ல 2023ல கேட்டிருக்காங்க. 7th புக்லயும் இருக்கு. நல்ல இந்த கொஸ்டின்லையும் கவனிச்சு வச்சுக்கோங்க. சரி, கொஸ்டின் வாசிச்சிடலாமா? டியூரிங் ஆடி சேல் the price of shirt decreases from 90 rupees to rupees 50. What is the percentage decrease? Decrease கேட்டிருக்காங்க. ஆடி தள்ளுபடியில் விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90ல் இருந்து 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஆடி தள்ளுபடியில ஒரு சட்டையோட விலை 90 ரூபாயா இருக்காங்க. அதோட தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் 50 ரூபாயா குறைச்சிட்டாங்க. அந்த சட்டை விலை எவ்வளோ ஹான் குறைஞ்சிருக்கோ, அந்த சட்டை விலை 90ல இருந்து 50 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ ஹான் குறைஞ்சிருக்கோ அதோட சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 90ல இருந்து 50 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ ஹான் குறைஞ்சிருக்கோ அந்த ரூபாய் மதிப்பு கிடைச்சிருமா? 40 ரூபாயை குறைச்சிருக்காங்க. 90ல இருந்து 40 ரூபாயை குறைச்சு 50 ரூபாயா ஆக்கியிருக்காங்க. அப்போ இந்த 40 ரூபா அவங்க குறைச்ச சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சிருவோமா? குறைவின் சதவீதம் கேட்டிருக்காங்க. குறைவு சதவீதம் இங்க அசல் என்னது? 90 ரூபாயில இருந்துதான் 50 ரூபாய்க்கு ஆக்கியிருக்காங்க. அதாவது அசல் 90, அதுல இருந்து 40 கழிச்சுதான் 50 ஆயிருக்கு. அசல் 90 அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டாலும் சரிதான். கொஸ்டின்ல 2 மதிப்பு கொடுத்திருக்காங்க, 90 50ன்னு சொல்லிட்டு. குறைவு சதவீதம் கேட்டா கொஸ்டின்ல எது பெருசா இருக்கோ அதை கீழே போடணும். 90 தான் பெருசா இருக்கு. பெரிய
மதிப்பு 90 தான், அதை கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு எதுக்கு கண்டுபிடிக்கணும், அந்த 40 ரூபாய்க்குள்ள சதவீத மதிப்பு கண்டுபிடிக்கணும், மேலே 40 இன்ட்டு 100ஆல பெருக்கிக்கலாம். எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடி கொடுத்துடலாமா. கீழே ஒரு சைவர் இருக்கு, மேலே ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 40 × 10 டிவைடட் பை 9. 40 × 10 நம்மளோ 400 டிவைடட் பை 9. மேலே பாருங்க ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா, இல்லவே இல்லை. சரி, அப்போ இதை கலப்பு பின்னவா நம்ம மாத்திக்கலாமா. கீழே இருக்க 9 அப்படி போட்டுக்கோங்க. 44, அதாவது 44 கூட இந்த 9 பெருக்கணும். சரி, பெருக்கிடலாமா. 44 இன்ட்டு 9. 4 × 9 36. 6 மிச்சம் ஒரு 3 இருக்கும். 4 × 9 36, ஒரு 3 இருக்கு, அதை கூட்டணும். 36 + 3 39. 44ஐயும் 9ஐயும் பெருக்குனா 396 இருக்கு, அதுதான் ஆன்சர். அது கூட எத்தனை கூட்டுனா நம்மளுக்கு 400 வருதுன்னு பார்க்கணும். இது கூட ஒரு 4 கூட்டினா நம்மளுக்கு 400 வருமா. அப்போ மேலே 4 போட்டுக்கலாம். 9ஐயும் 44ஐயும் பெருக்குனா 396. 396 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 400. 400/9. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 400/9 நாளும் 1 தான், 44 4/9 நாளும் 1 தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பரவாயில்ல, 7th இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்க, இந்த சம் பார்த்துடலாம். If the numerator of a fraction is increased by 15% and its denominator is diminished by 8%, then the value of the new fraction is 15/16. Find the original fraction. சரி, தமிழ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாமா. ஒரு பின்னத்தின் தொகுதியானது 15% அதிகரிக்கப்பட்டு அதன் பகுதியானது 8% குறைக்கப்பட்டு வரும். பின்ன மதிப்பு 15/16 எனில் தொடக்க பின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டினை நல்லா வாசிங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பின்னம் இருக்கு, x/y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோமே. இதுதான் என்னன்னே தெரியல, ஒரு பின்னம் இருக்கு. மேலையும் 100% இருக்கு, கீழையும் 100% கொண்ட பின்னமா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, தொகுதியில், அதாவது நியூமரேட்டர்ல, நியூமரேட்டர்னா தொகுதி, இதுதான் நியூமரேட்டர், இதுதான் டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்னன்னு போட்டுக்கிடுது, டினாமினேட்டர் கீழே டீன் போட்டுக்கிடுது. அதாவது இது தொகுதி தோ போட்டுக்கிடுது, இது பகுதி. சரியா, புரியுற மாதிரி போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகுதியில 8% குறைச்சிருக்காங்களாம், தொகுதியில 15% கூட்டியிருக்காங்களாம். சரி, கூட்டிடலாமா. 100% இருக்கக்கூடிய தொகுதியில 15% கூட்டியிருக்காங்க. அப்போ 100 + 15 × x டிவைடட் பை பகுதியில 100 கூட 8 என்ன செஞ்சிருக்காங்களாம், குறைச்சிருக்காங்களாம். அப்போ 100 - 8 × y. இந்த மாதிரி கிடைச்சா அவங்க இந்த மாதிரி அவங்க கூட்டுறதுனாலையும் மேல கூட்டுறதுனாலையும் கீழே கழிக்கிறதுனாலையும் ஒரு பின்னத்தை அவங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்குது அப்படின்னா 15/16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ன மதிப்பு கிடைக்கும். அவங்க என்னத்தை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த x/yயோட இந்த பின்னத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சிடலாமா. முதல்ல 100 + 15 எத்தனை, 115 × x டிவைடட் பை 100ல 8 கழிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும், 92 × y ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 16. சரி, இருக்கட்டும். இந்த x/y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x/y இந்த சைடே இருக்கட்டும். 115 டிவைடட் பை 92 வலது பக்கம் கொண்டு போயிடலாமா. சரி, கொண்டு போயிடலாம். 15 டிவைடட் பை 16. 115 டிவைடட் பை 92 வலது பக்கம் போவேல, 92 டிவைடட் பை 115 போகும். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா. I3 15, I2 10,
ஒரு 1 இருக்கு, இங்கிட்ட ஒரு 5 இருக்கு. 5 15 23. இதை 2வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிடலாமா? 8 2 16, 4 2 8, ஒரு 1 இருக்கும், 6 2 12, 4 2 8, 2 4, 2 6, கீழே ஒரு 23 இருக்கு, கீழே ஒரு மேல ஒரு 23 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 3/4 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கொஸ்டின்ல பார்ப்போம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த மாதிரி கேள்விலாம் நம்ம எவ்வளோ சால்வ் பண்றோமோ அப்போதாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல நீங்க சால்வ் பண்றதை எப்பவுமே விட்டுறவே கூடாது. 1 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸுக்கு எடுத்தாதான் கரெக்டா வரும். நீங்க கண்டிப்பா 1 மணி நேரம் சால்வ் பண்ணுங்க. உங்களாலே 25க்கு 25 எடுக்க முடியும். சரி வாங்க அடுத்ததான் பார்த்துடலாம். A student multiplied a number 3/5 instead of 5/3. What is percentage error in that calculation? என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 என்ற பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்று பெருக்கிவிட்டால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க. அப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. நம்மளாம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுங்க. சரி வாங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சதவீத பிழையை கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? சரி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நம்பர் கூட ஒரு மாணவன் ஒரு நம்பர் கூட 5/3 பெருக்கிறதுக்கு பதிலா 3/5 பெருக்கிட்டாராம். சரி இந்த மாதிரி கொடுத்துட்டாலே 5/3ல இருந்து 3/5 முதல்ல கழிக்கணுங்க. சரி கழிச்சிடலாமா? இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் சொல்லி தருவேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. சரி இதை வழக்கம் போல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? சரி பண்ணிடலாம். 5 × 5 25 மைனஸ் 3 × 3 9, கீழே 3 × 5 15. இதை கழிச்சோம் அப்படின்னா 16, கீழே எத்தனை இருக்கும்? 15 தான் இருக்கும். இதுதான் அது பிழையோட அளவு. சரிங்களா? 5/3யும் 3/5யும் நம்ம கழிக்கையில பிழையோட அளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுல இருந்து நம்ம சதவீத பிழைய கால்குலேட் பண்ண போறோம். சரி இந்த 16/15 கூட அவர் எந்த மதிப்பை தப்பா எழுதியிருக்காரோ அதை பெருக்கணும். 3/5 தான் தப்பா பெருக்கியிருக்காரா? அதை போட்டுக்கோங்க. இன்ட்டு 100. எதுக்காண்டி? சதவீத பிழை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால 100ஆல பெருக்கிறோம். சரி இப்ப இதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சுக்கிடுவோமா? 1 3 3, 5 3 15, 1 5 5, 20 × 5 100, 1 5 5, 4 5 தானே? ஆமா 4 5 20, 16 × 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 16ஐயும் 4ஐயும் பெருக்குனா 64%. 64 கொஞ்சம் கீழ் பண்ணிக்கிறேன். 64%. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இன்னொரு மெத்தட் என்னது அப்படின்னா அந்த மாணவன் என்ன பண்ணியிருக்காரு? 5/3க்கு பதிலா 3/5 அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கியிருக்காரு. இந்த 3ஐயும் 5ஐயும் நம்ம பெருக்கணும். முதல்ல 3 × 5 = 15. இந்த 15 அப்படிங்கிற மதிப்பு கூட தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த 15 அப்படிங்கிற மதிப்பு கூட தான் அவரு 5/3 பெருக்கணும். அதை தான் அவர் தப்பா பண்ணியிருப்பாரு 3/5ன்னு சொல்லிட்டு. சரி பெருக்கிடலாமா? அவரு சரியான உண்மையான மதிப்பு என்னது அப்படின்னா 15 கூட 5/3 தான் அவர் பெருக்கி இருக்கணும். அப்படி பெருக்கி இருந்தாதான் அவருக்கு உண்மையான மதிப்பு கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? 15 கூட 3/5 பெருக்கிட்டாரு. சரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 15 × 5/3 கூட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3, 5 3 15, 5 × 5 25. 25 அப்படிங்கிறது தான் உண்மையான மதிப்பு. எப்போ? ஒரு 5/3ஆல பெருக்கியிருந்தா. சரி கீழே 5 × 15 × 3/5 கால்குலேட் பண்ணிடலாமா? 1 5 5, 5 3 15, 3 × 3 9. அவரு கரெக்டா கால்குலேட் பண்ணியிருந்தா 25 வந்திருக்கும். அவர் தப்பா கால்குலேட் பண்றதுனால 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 25ஐயும் 9ஐயும் கழிக்கணும். கழிச்சா எத்தனை வரும்? 16 வரும்.
இந்த 16 தான் அவர் பண்ணியிருக்கக்கூடிய பிழையோட அளவு. இந்த அவர் பண்ணியிருக்கிறாரு இல்லையா பிழை, அதோட அளவு இந்த 16. இதுக்கு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். சரி, 25 அப்படிங்கிறது உண்மையான அளவு. 25 அப்படிங்கிறது தான் 100%. எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? 16க்கு நம்ம எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். இது மதிப்பு, இது சதவீதம் பெர்சன்டேஜ். 25 அப்படிங்கிறது 100%. 16க்கு தான் நம்ம மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இதை நம்ம கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாமா? அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எக்ஸை இடது பக்கம் வச்சுக்கிட்டு 25 வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 100 இன்ட்டு 16 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 25 25, 4 25 16, 16 இன்ட்டு 4 64. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.